பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அப்போது நாம் நேற்று பதிவிட்ட அந்த பதிவின்படி காற்று கொஞ்சம் வேகமாக வீசி கதவுகள் டம்மு டும்முண்டு சப்தங்களை எழுப்பினால் காற்றை திட்டிவிடக்கூடாது. மாறாக அவ்வாறு வழமைக்கு மாற்றமாக காற்று கொஞ்சம் வேகமாக வீசினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ ஒன்றை கற்றுத்தந்துள்ளார்கள். அந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். என்ன துஆ அது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூறுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்று சற்று வேகமாக வீசுவதை பார்த்து விட்டால் உடனே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வாங்கன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரிஹா வ கைரி மா ஃபீஹா வ கைரி மா உர்சிலத் பிஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹி. யா அல்லாஹ், இந்த காற்றின் நலவையும் மேலும் இந்த காற்றிற்கு உள்ளே உள்ள நலவையும் மேலும் எந்த நலவுடன் இந்த காற்று அனுப்பப்பட்டதோ அந்த நலவையும் உன்னிடம் நான் கேட்கிறேன் ரப்பே. மேலும் இந்த காற்றின் தீமையையும் மேலும் இந்த காற்றுக்கு உள்ளே உள்ள தீமைகளையும் மேலும் எந்த தீமையுடன் இந்த காற்று அனுப்பப்பட்டதோ அந்த தீமையை மட்டும் யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் பயந்து இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவாங்களாம். மேலும் துஆ கேட்பாங்களாம். அன்பார்ந்தவர்களே, அப்போ நாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். காற்று சற்று வேகமாக வீசும்போது இந்த காற்று எதற்காக அனுப்பப்பட்டது என்பது நமக்கு தெரியாது. புயல் அடித்தது, கஜா புயல் அடித்தது, இது மாதிரி எத்தனையோ புயல்கள் வீசின. அந்த புயல் காற்றின் மூலமாக வந்த தீமை என்ன நமக்கு தெரியாது. அந்த புயல் காற்றில் உள்ள நன்மை என்ன நமக்கு தெரியாது. இப்போ அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்குறோம், அல்லாஹ் இதனுடைய நன்மை எங்களுக்கு கொடு, இதனுடைய தீமை விட்டு எங்களை பாதுகாத்துரு என்பதாக நாம் கேட்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறாங்க. எனவே அன்பானவர்களே, காற்று வீசுகிறது, அதன் மூலமாக கதவு டம்மு டும்முன்னு அடைக்கிறது என்று சொன்னால் கதவை சாத்த வேண்டுமே தவிர காற்றை திட்டக்கூடாது. உதாரணமாக வழியில் நடந்து போகிறோம், வழியில் நடந்து போகக்கூடிய நேரத்தில் கல் தடிக்கிருச்சு, கீழே விழுந்துட்டோம். யார் மேலே தப்பு? கல் மேலே தப்பு அல்ல. மாறாக அந்த கல் தடுக்கி விடக்கூடிய அளவுக்கு நாம் பார்க்காமல் என்ன சென்றிருக்கிறோம். ஆனால் கல்லை திட்டுவோம். இதுதான் மனிதனுடைய இயல்பு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கீழே பார்த்து போனால் கல் தட்டி விடாமல் கீழே விழுகாமல் நம்ம போயிடலாம். அப்போ குறை என்பது நம்ம மேலே தானே தவிர காற்றின் மேலேயோ கல்லின் மேலேயோ கிடையாது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய படைப்பினங்கள், அவைகளில் உள்ள நன்மைகள், அவைகளில் உள்ள நலவுகள், இவைகளை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அவனுடைய படைப்பில் உள்ள தீமைகளை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடணும். நிச்சயமாக சிலது நல்லதும் இருக்கும், சிலது தீயதும் இருக்கும். நிச்சயமாக எதில் நல்லது இருக்கிறது, எதில் தீயது இருக்கிறது என்பதை அல்லாஹ்வே அறிந்தவன். அவன்கிட்ட இந்த துஆ செய்யணும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் கற்றுத்தருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி நடப்பதற்குரிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்து நல்லருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.